எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இறைவன் பழிக்கு பழி வாங்குவாரா? ஒரு சகோதரி கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களுக்கு அவங்க ஜாதகம், கணவரோட ஜாதகம், அவங்க குழந்தையோட ஜாதகம்லாம் பார்க்கணும் அப்படின்னாங்க. எனக்கு பல வருடங்களா அவங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன், சரிம்மா நான் பார்க்குறேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அவங்க திடீர்னு பயப்படுறது என்னென்னா, அவங்க கணவர் இவங்களை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. அது ஜாதக சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள், தேவைப்பட்டால் நான் பரிகாரம்னு சொல்லி சில பூஜைகள்லாம் கூட பண்ணுறேன் அப்படின்னா. எனக்கு என்ன ஆச்சுன்னா, எங்கள் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தான், ராஜயோகம் நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏம்மா இந்த மாதிரி பக்தியில் போகிறீங்க, அந்த கோயிலாக போகணும்னு நினைக்கிறீங்க, பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, நான் ரொம்ப உங்களை மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது, அமிர்தவலை டெய்லி பண்ணுறேன் அப்படின்னு கிடையாது, வாணி டெய்லி படிச்சிடறேன் அப்படின்னு கிடையாது. படிப்பேன், சில டைம் வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும் படிப்பேன், சில நாள் மட்டும்தான் ஃபுல்லாக படிப்பேன். அதாவது இல்லை ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது பரமாத்மா எனக்கு எப்படி உதவி பண்ணுவார்? அவர் எதிர்பார்க்குற மாதிரி இந்த 4 விஷயம் நான் டெய்லி பண்ணாதானே அவர் எனக்கு ஹெல்ப்புக்கு வருவார். அதனால நான் எல்லா சைட்லையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஜாதகத்தையும் பார்த்து வச்சுக்கணும், அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கணும், கோயிலுக்கு எதாவது போடணும் அதுவும் போய்க்கிறேன், ராஜயோகத்தில் நினைவு பண்ணணும் அதையும் பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு பொதுவாக இறைவனை பற்றின ஒரு புரிதலில் ஒரு சின்ன குழப்பம் இருக்குது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதை விளக்கத்துக்கு தான் இந்த வீடியோ. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன, மனிதர்களோட திங்கிங்கும் பரமாத்மாவோட திங்கிங்கும் வேற வேற லெவல். மனிதர்கள் அவங்க நினைக்கிற மாதிரி இருக்கலாம். அப்படின்னா என்னன்னா, இவங்க வேற ஒருத்தர்கிட்ட அதாவது சொந்தக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல உறவு முறையை மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்களும் இவங்க கிட்ட நல்ல உறவு முறையை மெயின்டைன் பண்ணுவாங்க. பொதுவாக அப்படி தானே, மனிதர்கள்கிட்ட அப்படி தானே, நண்பர்களாக இருந்தாலும் அப்படி தான், வேலை பண்ணுற இடத்துல இருந்தாலும் எல்லா இடத்துலையும் அப்படி தான். அதாவது என் ரிலேஷன்ஷிப் அவங்ககிட்ட நல்லா இருந்தது, என்னால் அவங்களுக்கு உதவி இருந்ததுன்னா அவங்களால எனக்கு உதவி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறோம். நம்ம யாருக்கும் உதவிக்கே போகலன்னா, உதவியே பண்ணலைன்னா நமக்கு அந்த உதவி வராது அப்படின்னு லௌகிக விஷயத்துல எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் பரமாத்மா விஷயத்தில் அப்படி கிடையாது. பரமாத்மா கல்யாணக்காரி அப்படின்னா என்ன, நன்மை செய்பவர் அப்படின்னு அர்த்தம். அவர் நீ எனக்கு இன்னைக்கு அமிர்த வேலை நினைவு பண்ணல, அதனால நான் உனக்கு எந்த நல்ல காரியமும் பண்ண மாட்டேன், நான் டெய்லி கொடுக்குற 4 பக்கத்துக்கு கொடுக்குற வாணியை நீ படிக்கிறதே கிடையாது, அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீ ஸ்ரீமத்தையே ஃபாலோ பண்ணுறது இல்லை, நான்வெஜ் சாப்பிட்ற, வெங்காய போட்டுலாம் போட்டு சாப்பிட்ற, நீ எப்போ நான் சொல்கிறது நீ கேட்கலையோ அதனால் உன்னோட தேவைக்கு நான் வரமாட்டேன், இப்படியெல்லாம் இருந்தால் அவருக்கு பேர் கடவுள் கிடையாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கலாம். கடவுள் அவர் அன்பின் கடலுங்க. அவருக்கு அன்பு காட்ட மட்டும்தான் தெரியும். அவருக்கு தெரியாதது என்னன்னா, அந்த பழி வாங்குறது, ஒருத்தரை வச்சு செய்யறது, இதெல்லாம் மனிதனோட குணம் தானே தவிர, மாயையின் குணம் தானே தவிர இது இறைவனோட குணம் கிடையாது. இது நம்மளுடைய புரிதல் என்னன்னா, நான் ஒழுக்கமா இல்லை, ஒழுக்கம்னா நான் சொல்றது அமிர்த வேலை நான் ஒழுங்கா பண்ண மாட்டேன், கன்சிஸ்டண்டா பண்ண மாட்டேன், வாணியை ஒழுங்கா படிக்க மாட்டேன், டெய்லி படிக்க மாட்டேன், அதனால இறைவன் என்ன காப்பாற்ற மாட்டார். இது நம்மளுடைய புரிதல். அப்போ ஒண்ணுமே கடவுளை சொல்ற மாதிரி ஸ்ரீமத்தையே ஃபாலோ பண்ணாம இருந்தா நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்குமா? நடக்காது. அப்ப இது என்ன அர்த்தம்? நமக்கு நல்லது நடக்காததுக்கு காரணம் நம்ம கார்மிக கோன்ஸ் அப்படி இருக்கு. 63 ஜென்மமா நம்ம நிறைய பாவம் பண்ணி வச்சிருக்கோம், இந்த பிரிவிலும் பாவங்கள் பண்றோம், இதெல்லாம் சேர்ந்துதான் நம்மளை வச்சு செய்து நிறைய தொல்லைகள் நடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கார்மிக் அக்கௌண்ட் ஃபினிஷ் பண்றதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். அதுக்கு 2 வழி. புதுசா தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, எண்ணம் சொல் செயல் மூலமா நம்ம யாரையும் காயப்படுத்தக்கூடாது. ரொம்ப சிம்பிள். நான் உங்களுக்கு துக்கமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி ஒரு எண்ணம் வரும், எனக்கு துக்கம் கொடுக்கணும்னு? வராதில்ல. அடுத்தது, எனக்கு ஏதாவது துக்கம் நடக்கணும்னா நான் போன பிரிவுகளை செய்த பாவங்கள் தான் இப்போ என்னை வச்சு செய்யணும். இதுக்கு தான் இங்கே ஃபார்முலா இருக்குல்ல, மன்மனா பவ, தன்னை ஆத்மாவென உணர்ந்து ஆத்மாவை தந்தை அன்பா நினைவு செய்யும் போது 63 ஜென்மமாக இருக்கிற அந்த குப்பைகளும் எரிஞ்சிடும். அவ்வளோதான் மேட்ரு, அவ்வளோதான். ஈஸி இல்லை? ஸோ இதுதான் கரெக்டான மெத்தடே தவிர நம்ம தேவையில்லாமல் இறைவனை பற்றி தப்பாக நினைக்கிறதுலாம் கரெக்டு கிடையாது.
இறைவன் வாணியில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ 800 கோடி பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2024 25 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜனத்தொகை தான் 800 கோடி பேர். அப்போது 800 கோடி பேர் குழந்தைங்களா வச்சிருக்காரு இறைவன். அவர் 800 கோடி பேர் கூப்பிட்றாங்களோ கூப்பிடலையோ ஓடி போய் பண்ண வேண்டியதை விட எது ஈஸி? கூப்பிட்றவனுக்கு போகிறது ஈஸி இல்லையா? அது கரெக்டாக இருக்கும் இல்லையா? அப்படின்னா என்ன, நீங்கள் அவரை கூப்பிடவே இல்லைன்னா நீங்களே இதை பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ எதுக்கு அவர் வந்து இன்டர்ஃபியர் பண்ணணும்? இதனால தான் அவர் வர்றது கிடையாது. நீங்க கூப்பிட்டீங்கன்னா, நம்பிக்கையோட கூப்பிட்டீங்கன்னா, ஒரு ஸ்டெப் வச்சுன்னா 1000 ஸ்டெப் வச்சு வர்றதுக்கு தயாரா இருக்காரு. இது பரமாத்மா கொடுக்குற ப்ராமிஸ். அப்போ கூப்பிட்டு பாருங்க. சரியா? ஸோ இப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நான் ஒரு தொடர்ச்சியா 4 நாள் அமிர்த விட பண்ணல, அதனால இறைவன் என்னை கவனிக்கவே மாட்டாரு, எனக்கு எதுவும் பண்ண மாட்டாரு அப்படி நம்புறதெல்லாம் கரெக்ட் கிடையாது. ஏன் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் விடுறீங்க? அமிர்த வேலையை ஏன் மிஸ் பண்றீங்க? இதான் ஈஸியஸ்ட் ஃபார்முலா. பரவாயில்ல, ஒரு மனிதனாக பிறந்துட்டா ஒரு நாளில் கிட்டத்தட்ட 800 கோடி பேருமே பண்ண வேண்டிய விஷயம் என்ன? எல்லாரும் பல்லு தேய்க்க வேண்டியிருக்கும், குளிக்க வேண்டியிருக்கும், 3 வேளை சாப்பிட வேண்டியிருக்கும், தூங்க வேண்டியிருக்கும் இல்லை? இப்படி சில கடமைகள் வந்து 800 கோடி பேருக்கும் பொருந்தது இல்லை. அதுல இதை ஒன்று சேர்த்துக்கங்க. அமிர்த வேளையில எழுந்து இறைவனை நினைவு பண்ணணும். அந்த நாளை அப்படி இறைவனை நினைவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாருமே எழுத படிச்சது எல்லாருமே அட்லீஸ்ட் நியூஸ் பேப்பர் படிச்சிடுறாங்க, நாவல் படிக்கிறாங்க, ஏதோ ஒன்று படிக்கிறாங்க. ஒரு நாளில் ஏதாவது ஒன்று எடுத்து படிக்கிறாங்க எல்லாருமே. அந்த 4 பேப்பர் ஏதாவது படிக்கிறது வந்து ஏன் வாணியா இருக்கக்கூடாது? இவ்வளோதான் நான் சொல்கிறோம். இறைவன் வந்து தன்னை நேரடியாக அனுபவம் பண்ண வைக்கிறது இங்கே மட்டும்தான், சங்கமத்தில் மட்டும்தான். கரெக்டா? அவர் வந்து எல்லா பேரிலும் பக்தியில தான் நமக்கு தான் சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரம் இறைவனை நினைவு பண்ணலாம், பக்தி தான் சொல்லியிருக்கு. இங்கே வந்த உடனே தான் பரமாத்மா இந்த ஒரு பிறவிக்கு மட்டும் தான் தூய்மை ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு. கேட்டு போனால் என்ன கஷ்டம்? வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. இவங்க கேட்டது வேற என்னன்னா, உடனே சொன்னேன், இவங்க கணவர் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. நான் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போது கணவன் மனைவி கூட ஒரு கெமிஸ்ட்ரி சரியில்லைன்னு வச்சுங்க, என்ன அர்த்தம்? 2 பேருக்கும் அன்பு குறையுதுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணோம்? இப்போ உங்கள்கிட்ட பைசா இல்லை, என்ன பண்ணுவீங்க? பைசா இருக்கவங்ககிட்ட கேட்பீங்களா? பேங்க்கில் போய் லோன் கேட்பீங்க. கரெக்டாக? ஏன் பேங்க் கிட்ட காசு இருக்குது, அதில் லோன் கொடுப்பாங்கன்றது. அதே மாதிரி உங்கள் கணவருக்கு உங்கள் மேலே அன்பு இல்லை. அப்போ அன்பு யார் கொடுக்க முடியும்? அன்பின் கடல் கொடுக்க முடியும். அன்பின் கடல் யார்? சிவன் தான். அப்போ அந்த அன்பின் கடல் கிட்ட போய் அமிர்த வேளையில் உங்கள் ஆத்மா சாந்திதாமத்துக்கு போயிடுச்சு. பரமாத்மா ஏற்கனவே சாந்திதாமத்தில் தான் இருக்காரு. உங்கள் கணவரோட ஆத்மா சாந்திதாமத்துக்கு கொண்டு போங்க. அந்த அன்பின் கடலேருந்து அன்பை வாங்கி அவருக்கு கொடுங்க. அவ்வளோதான் நீங்கள் பண்ணணும். அப்புறம் பாருங்கள் உங்கள் கணவர் உங்ககிட்ட எவ்வளோ அன்பாக நடக்கிறாரு. அதனால தான் சொல்கிறேன், நான் எப்போவுமே ராஜயோகத்தை வந்து சயின்ஸை தான் பார்க்குறேன். எனக்கு வந்து ரிசல்ட் முக்கியம். ஓகேவா? ரிசல்ட் முக்கியம்னா இது யோகா பண்ணால் ஒர்க் ஆகுதா, இது ரிசல்ட் கிடைக்குதா, இது செக் பண்ணி பார்க்கறது தான். நான் எனக்கும் பண்ணுறேன், அடுத்தவங்களுக்கும் பண்ணுறேன். அப்போ எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, நீங்கள் 15 வருஷமாக இருக்கீங்க, உங்கள் கடன் தீர்ந்துச்சா? அப்போ உங்களுக்கு ஏன் இது மட்டும் ஒர்க் ஆகலை? திரும்பவும் சொல்கிறேன், இது யாரோ எனக்கு ஒரு கேள்வியாக கேட்டிருந்தாங்க, அதனால சொல்கிறேன். இன்றைக்கும் என் கடன் தீராததுக்கு காரணம் பரமாத்மா கிடையாது, நான் தான். அப்படின்னா என்னென்னா, எனக்கு என்னவோ இந்த 15 வருஷத்தில் பணத்து மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணமே போச்சு. சீக்கிரம் மூச்சமா கிளம்பி போனோமா, இது மட்டும்தான் எண்ணங்கள் இருந்தது, இருக்கு. இதனால தான் எனக்கு அட்டாக்லாம் கூட வந்தது அப்படின்னு நான் நம்புகிறேன். இது ஏன் ப்ராப்ளம், பரமாத்மா ப்ராப்ளம் கிடையாது. நான் இந்த நிச்சயத்துக்கு வரதுக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி லட்சங்களில் விளையாடிட்டு இருந்தேன். ஒன்றுக்கு 4-5 கார் வச்சுருந்தேன், இடம் இருந்தது, நகை இருந்தது, பணம் இருந்தது, எல்லாம் இருந்தது. அன்னைக்கு பைசா சம்பாதிக்கிற அந்த இது இல்லையா, மோட்டிவேஷன் இருக்குல்ல, அது இப்போ சுத்தமாக இல்லை. இப்போ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், முயற்சியும் பண்ணுறோம். ஆனால் அந்த பழைய அந்த ஃபோர்ஸ் எனக்கு இனியும் வரவே இல்லை. வந்ததுன்னு வச்சுங்களேன், 6 மாதத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பெரிய கொடிஷன் ஆயிடுவேன், அதில் டவுட்டே கிடையாது. ஏன் வர மாட்டேதுன்னு தெரில. இதுக்கு பரமாத்மா காரணம் கிடையாது. பரமாத்மா ரொம்ப கிளியராக சொல்ல, ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்குது, 8 மணி நேரம் என்னை நினைவு பண்ணுங்க, சேவை பண்ணுங்க, அடுத்த 8 மணி நேரம் குடும்பத்துக்காக உழைங்க, அடுத்த 8 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குங்கன்றார். இந்த 8 மணி நேரம் தூங்குறதும் கரெக்டாக பண்ணுறேன், 8 மணி நேரம் நினைவு சேவை பண்ணிடுறேன். அந்த அடுத்த 8 மணி நேரம் அதுவும் சேவையில் தான் போதும். ஓகேவா? அதுக்காக ஒர்க் ரிலேட்டடாக பண்ணிட்டு இருக்கேன், பிஸ்னஸை பெருசாக பண்ணுறேன் அப்படின்னு கிடையாது. அப்போ இது யார் ப்ராப்ளம்? என்னுடைய ப்ராப்ளம். ஓகே. ஸோ இது வந்து இறைவன் மேலே பழி போடுறது, இறைவனை டிஃபெண்ட் பண்ணுறேன்லாம் இல்லை, எனக்கே தெரியுது இங்கே தப்பு நடக்குதுன்னு தெரியுது.
இது என்ன மாற்றிக்க முடியல. இது என்னுடைய ப்ராப்ளம் தான் தவிர இது இறைவனோட ப்ராப்ளம் கிடையாது. இல்லைன்னா இது வந்து எப்போ முடிஞ்சிருக்கும் அப்படின்றதான் நம்பிக்கை. இப்போ தான் தாட் வருது பைசா சம்பாதிக்கணும்னு சொல்லி. அதனால தான் நான் வீடியோவில் வந்து உங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் சொல்லுங்கள், கான்டாக்ட் பார்க்கலாம், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படிலாம் சொன்னதுக்கு காரணம் அதுதான். இது வரைக்கும் ஒரே ஒரு தம்பி தான் கூப்பிட்ருக்காரு. அதுக்கு நான் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது இனி ரிசல்ட்டெல்லாம் வரல. அது வரும்போது தான் தெரியும் அது எப்படி வருதுன்னு. சரியா? ஸோ இந்த எல்லா ஆத்மாக்களுக்கும், இந்த வீடியோ பார்க்குற ஆத்மாக்களுக்கு நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, இறைவன் வந்து யாரையும் பழிக்கு பழி வாங்குறது இல்லை. நீங்கள் என்ன நினைவு பண்ணல, அதனால் பேச மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட பாருங்கள், சின்ன குழந்தைக்குள்ள உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படி முகத்தை திருப்பி வச்சோம். இது இறைவன் பண்ணுறது கிடையாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. அவர் அன்பின் கடலுங்க. அவருக்கு வந்து இந்த மாதிரி பகைச்சிக்கிறதுக்கு இல்லை. பரவாயில்ல, நம்ம ஒரு நாளில் எவ்வளோ தப்பு பண்ணுறோம் தெரியுமா? காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை எல்லா வழியிலும் தப்பு பண்ணிட்டு அடுத்த நாள் போய் அமிர்த வேலையில் ஒரு நல்ல பையன் மாதிரி போய் உட்காந்துக்கிறோம். இது இறைவன் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இனிமையான குழந்தைகளேன்றாரு. ஏன்? அவர் இன்னைக்கு நம்ம இந்த லட்சத்தில் இருக்கிறத பார்க்கல. அவர் சத்தியுகத்தில் நம்ம தேவதையா வந்ததை பார்க்குறாரு. யார் ஒருத்தர் இந்த 4 விஷயத்தை தினசரி பண்ணுறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. கரெக்டாக இந்த சங்கமம் முடியறதுக்கும் அவங்க 100க்கு 100 பாஸ் ஆகுதும் கரெக்டாக இருக்கும். பாருங்களேன், இந்த மலையிலேருந்து மழை தண்ணி வருது இல்லை, நதி தனியாக, அந்த கல் மேலே பட்டு 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 என்ன ஆகும்? அது பாலிஷ் ஆகி சிவலிங்கம் ஆகிடும். அதே மாதிரி நம்ம எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்தால் கூட தினசரி அமிர்த வேலை பண்ணுங்க, தினசரி வாணியை படிச்சிருங்க, அப்படியே பண்ணிட்டே இருங்களேன். உங்களுக்கே தெரியாது, நீங்கள் ஒரு நாள் புத்தனா ஆகிடுவீங்க. பண்ணணும்ல, அமிர்த வேலை பண்ணணும், வாணி படிக்கணும், ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும், சேவை பண்ணணும். அதுக்கு இடையில சில்லற தவறுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இங்கே கர்மாத்தி தேடுவீங்க. ட்ராமாவில் சேவைக்கும் ஒரு பாட்டு இருக்குல்ல, நம்ம இருக்கணும்ல. அதனால் நம்ம இருக்கவும் செய்வோம், சின்ன சின்ன தவறுகள் நடக்கும். பொதுவாக உலகத்தில் பாக்கி எல்லாரும் கம்பேர் பண்ணும்போது நம்மலாம் வந்து புத்தன் தான். சரிங்களா? சரி, அதனால நீங்கள் புரிஞ்சுக்கங்க. சிஸ்டம் படி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த பழியெல்லாம் இறைவன் மேலே போட்டுறாதீங்க. நான் வந்து கம்மியாக பண்ணுறதால இறைவன் என்ன சரியை பார்க்க மாட்டார், விட்டுடுவார் அப்படின்ற எண்ணம் கொண்டு வராதிங்க. அது கரெக்டான பார்வை கிடையாது. ஓகே, இந்த ஆத்மாவுக்கு வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன சஜஷன் கொடுப்பீங்க? அவங்க மனநிலையை எப்படி மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.